இந்த கோயிலில் நவகிரகங்களை எதுக்கு இங்கே வச்சுக்கிறாங்க? இது மாதிரி நிறைய காரணங்களை தேடினோம்னா இந்த காலங்களை எதுக்காக டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்மளுக்குள்ள காலம் எங்கேருந்து ஒர்க் ஆகுன்ற பேசிக் புரியும். நம்ம ஆளுகளுக்கு எதை பார்த்தாலுமே வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு ஊடகமாக பார்ப்பான். நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவார் ஜோசிக்காரர், உங்களுக்கு கிரகங்கள் அடிபட்டு இருக்கு, நவகிரக கோயில் சுற்றிட்டு வந்தால் சரியாயிடும், அது நவகிரக பூஜை பண்ணுங்க. அது எப்படி சரியாகும்? வாழ்க்கை உங்களுக்கு விதின்றது இறைவன் படைச்சது தானே. இப்போ ஒரு கல் இருக்குன்னா கல்லுக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா அது தங்கமாக மாறிடுமா என்ன? அது எப்படி மாறும்? அப்படி மாறுறதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? சாத்தியம் இல்லை. அப்போ நவகிரக கோயில்களும் நவகிரகங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களும் ராசிகளை பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு நிறைய கோயில்களுக்குள்ள பெரும்பாலும் இப்போ சூரியனார் கோயில் இருக்குது, சூரிய கோயிலாக இருக்குது, இது எல்லாமே கிரகங்கள் காலங்களை நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உள்ளீடாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நாகரிகங்கள் காலத்திற்கு உள்ளாகத்தான் இருக்குது. அப்போ மனித நாகரிகங்களை இந்த சமூகம் நம்மளுக்கு வந்து முன்னால் இருந்த சமூகம் இந்த நாகரிகங்களை மக்கள்கிட்ட நிறைய பரப்பி இருக்கு. நம்மளாம் பழகிட்டோம், அதனால கொஞ்சம் கொழுப்பா பேசுகிறோம், கொழுப்பா பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர